கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் வலவு பல பக்தை லதா பேசுகிறேன். என்ன இன்னைக்குள்ள மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும், எப்படி மகிழ்ச்சி கிடைக்காது என்பதை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். தயவுசெய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. ஒரு நாள் ஒரு சீடன் வந்துட்டு ஐயா குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடன் சிஷ்யன் வருத்தப்பட்டான். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். தோட்டத்தில் நிறைய பூக்கள், நிறைய செடி கொடி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் நிறைய பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன, இதில் இவற்றை ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்று துரத்தி கொண்டே ஓடினான். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்கவே முடியவில்லை. வா, சரி, உன்னால் முடியல, வா, பரவாயில்ல, வா, இந்த தோட்டத்தின் அழகை நாம் ரசிக்கலாம் என்று அவர்கள் இருவரும், குருவும் சிஷ்யனும், அந்த தோட்டத்தின் நடுவே நின்றுக்கிட்டு அந்த தோட்டத்தை ரசித்து கொண்டு இருந்தார்கள். இப்போது நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது துக்கமாக இருக்கிறாயா? இப்போதுக்கு இந்த தோட்டத்தை பார்க்குறேன், ஏதோ எனக்கு துக்கத்தை பற்றி எனக்கு நினைக்க தோணலை அப்படின்னு சொன்னோன்னே, சரி, ஆனால் துக்கம் மனசில் இருக்கதான செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி, இருவரும் நம்ம அமைதியாக நின்று இந்த தோட்டத்தினுடைய அழகை நம்ம கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல பட்டாம்பூச்சிகள்லாம் அவங்க 2 பேர்த்தையும் அப்படியே சுற்றி வந்துச்சு. ஏன்னா அவங்க பூக்கள் பக்கத்தில் நின்றனால சுற்றி வந்துச்சு. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அவர் கையிலே அமர்ந்தன. ஏன்னா அவன் சீடனுடைய கையில் இப்படி அமர்ந்துச்சு. குரு சிரித்து கொண்டு கூறினார், இதுதான் வாழ்க்கையடா கண்ணா. மகிழ்ச்சியை தேடி துரத்துவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாகவே வந்து சேரும். எவ்வளோ ஒரு அழகான கருத்து! அதுதான் இந்த கருத்துக்காக தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மோட்டிவேஷன். அதுதான் இதை சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே, இப்போ நானாக இன்க்ளூடிங் பார்த்தோன்னா, என்னடா நமக்கு அது இல்லை இது இல்லை, அது ஒவ்வொருத்தவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்காங்க. ஒரு மனசுன்றது நம்ம ஒன்றும் கல் கிடையாது. நம்ம மனசுன்றது ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். காசு இருக்கிறவன் என்ன செய்வான்? அமைதி இல்லைன்னு தேடுவான். அமைதி இருக்கிறவன் காசு இல்லைன்னு தேடுவான். அதான் சொல்லுவாங்க, நிறைய சாப்பாடு இருக்கும், ஒருத்தவனால் சாப்பிடவே முடியாது. ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பான். நிம்மதியாக நடு ரோட்டில் யார் கொடுத்தாலும் இவ்வளோ சாப்பிட்டுட்டு நடு ரோட்லையும் தூங்குவான். நல்ல மெத்தை, 1 லட்சத்துக்கு மெத்தை இருக்கும், பெட்டு இருக்கும், அவனுக்கு தூக்கம் வராது. ஆனால் நான் ரோட்டில் பார்த்துட்டு போவேன், அந்த அவ்வளோ சத்தத்துலேயும் ஒருத்தவன் அப்படி தான் தூங்குவான். இதெல்லாம் இறைவன் வகுத்த நீதி. இதை நம்ம ஒன்றுமே செய்யவே முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்றைக்குமே சந்தோஷன்றது என்னன்னு தெரியல, நம்ம மனசை அப்படியே நானாக கூட இப்போ அந்த வாழ்க வளமுடன்லாம் போனதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ரொம்ப டென்ஷனாக எதையாவது பற்றி நான் டென்ஷன் ஆனேன்னா, இப்போ போய் அப்படியே சுவாமி ரூமில் உட்காந்துட்டு அப்படியே என்னையவே நான் தற்சோதனை, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சோம் அப்படின்லாம் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன தவத்தை ஒரு மைண்டை ஒளிநிலைப்படுத்தி நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்களேன். அந்த அமைதியை ரசிக்கும்போது அது அப்படியே மகிழ்ச்சி நம்மக்கிட்ட தானாக வரும். இவ்வளோ தான் வாழ்க்கை, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் எந்திரிச்சு என் வேலையை பார்த்துருவேன். ஓகேவா? அந்த மாதிரி இந்த மகிழ்ச்சியை தேடி நாம் போக வேண்டாம். நாம் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.